உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவின் பெரும் தூண்கள் என்றால் அது ரஜினியும் கமலும் தான். அஜித் விஜய் என்ற போட்டி நிலவும் வரை இவர்களது ஆட்சிதான் கோலிவுட்ல நடைபெற்றது. இப்போதும் நடைபெற்றுதான் இருக்கு. அதிக படங்களில் இவர்கள் ஒன்றாக நடிச்சிருக்காங்க. அதே போல தற்போது ஒன்றாக அரசியலில் இறங்கியிருக்காங்க. ஆனா வெவ்வேறு கட்சிகள் மூலம் இறங்கியிருக்காங்க. ஆனால் புது வருகைகளின் எண்ணிக்கை அதிகமானதால அவர்களுக்கும் வழிவிடும் நோக்கில் இருவரும் அரசியல் பக்கம் சென்றிருக்காங்க. மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை கமல் தொடங்கி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்காரு. ரஜினி இன்னும் கட்சியின் பெயரை அறிவிக்காததால இந்த தேர்தலை தவிர்த்திருக்காரு. ஆனால் எந்தவித அரசியல் உள்நோக்கமும் இன்றி தனது நெடுங்கால நண்பரான கமல்ஹாசனுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இவர்கள் இருவரும் கட்சிக்குள் நுழைந்தவுடன் இருவரும் சினிமா பயணத்திலிருந்து விலகி விடுவார்கள் என கூறிட்டு வந்தாங்க. இவர்களை பற்றி அரசியல் பிரமுகர்கள் இவர்கள் எல்லாம் ஏன் அரசியலுக்கு வருகிறார்கள் என கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க. இதற்கும் வழிவகுக்காமல் தான் உண்டு தான் வேலை உண்டு என சினிமா ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் என நிதானமாக செயல்பட்டு வராங்க. இருவரும் இன்னும் 2 படங்கள் நடித்துவிட்டு முழு அரசியல்ல இறங்க இருக்காங்க. தளபதி விஜய் நடிப்புல மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் துப்பாக்கி. இந்த படம் தான் விஜயின் திரைப்பயணத்தையே மாற்றி அமைத்தது என்று கூட சொல்லலாம். ரஜினிக்கு பிறகு தமிழில் மட்டும் 100 கோடி வசூலை கடந்த முதல் படம் துப்பாக்கி தான். தற்போது இந்த படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் வசூலை ஒரு பிரபல பாக்ஸ் ஆபீஸ் தளம் வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்துல 72 கோடி, கர்நாடகாவில 7.21 கோடி, கேரளாவில 10.7 கோடி, வெளி மாநிலங்களில் 2.65 கோடி, வெளிநாடுகளில் 25 கோடி, ஆந்திரால 6.6 கோடி, மொத்தமா 124 கோடி வசூல் செஞ்சிருக்கு. தற்போது தளபதி விஜய் படம் வந்தாலே பாக்ஸ் ஆபீஸ் சாதனையை படைச்சிட்டு வருது. கடைசியாக வெளிவந்த மெர்சல் சர்க்கார் படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் சாதனைகள் மற்றும் பல விஷயத்துல நல்ல வரவேற்பும் பெற்று வந்தது. தளபதிக்கு என ஒரு தனி ட்ரெண்டிங் உருவாகி இருக்கு. இதன் மூலம் தளபதி அனைத்து படங்களின் சாதனைகளையும் முறியடித்து புதிய சாதனைகளை படைக்கும் என ரசிகர்கள் கூறிட்டு வராங்க. தற்போது தளபதி நடித்து வரும் தளபதி 63 படமும் பல சாதனை படைக்கும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. விஜய் என்று தமிழ் சினிமா மார்க்கெட்ல உச்சத்துல இருக்காரு. அவரின் படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல 100 கோடிகளை எளிதில் கடந்தெடுத்து அவருக்கு சினிமா பிரபலங்களும் ரசிகர்களாக இருக்காங்க. அவரின் படங்களுக்கு பிரபலங்களும் குடும்பத்துடன் வருவதுண்டு. இதற்காகவே சில செலிபிரிட்டி தியேட்டர்களும் இருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமானவர் நடிகர் ஹரிஷ் கல்யாண். இவர் நடிப்புல அடுத்ததாக இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் படம் வெளியாக இருக்கு. இவர் பல படங்கள் நடிச்சிட்டு வராரு. அண்மையில கூட இவர் நடிப்பில் வெளிவந்த படம் பியார் பிரேம காதல். இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றது. அண்மையில இவர் ஒரு பேட்டியில பல கேள்விகளுக்கு விடை அளிச்சிருக்காரு. அதில் சினிமா ஆர்வம் பற்றி கேட்டபோது 6ஆம் வகுப்பு படிக்கும் போதுதான் முதலாக நண்பர்களுடன் படத்திற்கு சென்றேனும். அது விஜய் நடித்த ஷாஜகான் படம். அப்போதே எனக்குள் சினிமா மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது என கூறியிருக்காரு. இதனால் விஜய் ரசிகர்கள் மகிழ்ச்சியில இருக்காங்க. இவர் இதற்கு முன்னரே தான் தளபதி ரசிகர் என கூறியிருக்காரு. திரை பிரபலங்களில் பல பேர் தளபதி ரசிகராக இருக்காங்க. அந்த வரிசையில இவரும் ஒருவர். இதே போல் சாந்தனு, சிவராஜ் போன்றவர்களும் தளபதியின் தீவிர ரசிகர்களாக இருக்காங்க. இதனை அவர்களே பல பேட்டியில கூறியிருக்காங்க. விஜய் என்றுமே மற்ற நடிகர்களின் திறமையை ஊக்குவித்து தன்னை போல வளர வேண்டும் என நினைப்பவர். பலரையும் அவர் உற்சாகப்படுத்தி முன்னேற்றம் அடைய வச்சிருக்காரு. அதில் ஒருவர் ஜெய். பகவதி படத்தில் விஜய்க்கு தம்பியாக நடித்தவர் ஜெய். இன்று சினிமாவில் ஒரு லவ் ஹீரோவாக வலம் வர விஜய் கொடுத்த அறிவுரை தான் காரணம்னு சொல்லியிருக்காரு. பகவதி படத்தை முடித்தவுடன் தளபதியை அடிக்கடி சந்தித்து எனக்கு வாய்ப்பு வேண்டும் என ஜெய் கூறுவாராம். ஒரு நாள் தளபதி விஜய் ஜெயிடம் நீ எப்போதும் செகண்ட் ஹீரோவாக நடிக்க ஆசைப்படாதே, ஹீரோவாக நடிக்க ஆசை, அதற்கான உழைப்பை செய் என கூறியிருந்தாராம். ஹீரோவாக நடித்தால் தான் உனக்கு அதிக வாய்ப்பு தேடி வரும், இல்லை என்றால் நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க எனவும் கூறியிருக்காரு. மேலும் இவர் தளபதியின் தீவிர ரசிகர் என்றதால தளபதி சொன்னதை கேட்டு தற்போது வளர்ந்து கொண்டிருக்காரு. இப்போது அவர் அறம் பட புகழ் இயக்குனர் கோபி நயினார் எடுக்கும் படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தின் தலைப்பு கருப்பர் நகரம் என அண்மையில உறுதியானது. இதில் கால்பந்து விளையாட்டு வீரராக நடிச்சிட்டு வராராம். அவருக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கிறாங்களாம். உலக அளவில் நடக்கும் போட்டிக்கும் நம்ம ஊரில் நடக்கும் போட்டிக்கும் இடையேயான வித்தியாசத்தை படம் வெளிப்படுத்துமாம். வட சென்னையை மையப்படுத்தி இந்த படம் உருவாக்கப்படுது. அட்லி இயக்கத்துல விஜயும் தற்போது விஜய் 63 படத்துல கால்பந்து விளையாட்டு கோச்சாக நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது.